அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்ற. வர இருக்கின்றவர் வந்துவிட்டார், காலம் தாழ்த்த மாட்டார். நம் எல்லைகளில் இனி அச்சம் இராது, ஏனெனில் அவரே நம் மீட்பர். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, திருவருகை காலத்தின் பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கின்ற தருணத்தில் இன்றைய நாளிலே நற்செய்தி வாசகத்தின் வழியாக செக்கரியா ஆண்டவர் மீது வைத்திருந்த அளவு கடந்த நம்பிக்கை, விசுவாசம் எல்லாவற்றையும் அதிகமாக சொல்ல வேண்டும் என்றால் அவர் கடவுள் மனம் வைத்திருந்த நம்பிக்கை ஒன்றே அவருக்கு முதிர்ந்த வயதிலும் திருமுழுக்கு யோவானை குழந்தையாக ஆண்டவர் கொடுத்த செய்தியை இன்று நமக்கு வெளிப்படுத்துகிறார். கடவுளுக்கு அஞ்சி நடந்து கொண்டிருக்கின்ற அந்த மனிதனுடைய வாழ்விலே சந்தித்த எல்லா இடர்பாடுகளுக்கு மத்தியிலும் ஆண்டவரோடு அவர் ஐக்கியமாகி பயணித்ததினால் முதிர்ந்த வயதில் ஒரு மகனுக்கு தகப்பனாக இறைவன் ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறார். நம்முடைய வாழ்விலும் பல நேரங்களிலே எத்தனை இடர்பாடுகள் வந்தாலும் தயக்கங்கள் வந்தாலும் அதில் ஒரு பொழுதும் நாம் தயக்கம் இல்லாமல் இறைவனோடு இணைந்து பயணித்தோம் என்றால் நம்முடைய வாழ்விலும் புதுமைகளை காண முடியும் என்ற நம்பிக்கையோடு இந்த திருப்பலியிலே நாம் பங்கெடுப்போம். திருப்பலி ஒப்புக் கொடுக்க தகுதி பெறுவர் நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம், இறைவனின் மன்னிப்பை பெறுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் உள்ள இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, புனித கன்னியின் மகப்பேறு வழியாக உமது மாட்சியின் பேரொளி உலகுக்கு வெளிப்படுத்த திருவுள்ளமானே. அதனால் மனிதரான வியத்தகு மறை நிகழ்வுகளை முழுமையான நம்பிக்கையோடு தொழுது இறை பற்றுதலுடன் என்றும் கொண்டாட எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சிம்சோனின் பிறப்பு முன்னறிவிக்கப்படுகிறது. நீதி தலைவர்கள் நூலில் இருந்து வாசகம். பிரிவு 13 உட்பிரிவு 2 முதல் 7 மற்றும் 24, 25. அந்நாள்களில் சோராவை சார்ந்தவரும் தான் குலத்தவருமான ஒருவர் இருந்தார். அவர் பெயர் மனோவாகும். அவர் மனைவி மலடியாயிருந்ததால் குழந்தை பெறவில்லை. ஆண்டவரின் தூதர் அப்பெண்ணுக்கு தோன்றி அவரிடம், நீ மலடியாயிருந்ததால் இதுவரை குழந்தை பெற்றெடுக்கவில்லை. ஆனால் இனி நீ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய். இப்பொழுது கவனமாயிரு. திராட்சை ரசமோ மதுபானமோ அருந்தாதே. தீட்டான எதையும் உண்ணாதே. ஏனெனில் நீ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய். சவரக்கத்தி அவன் தலை மீது படக்கூடாது. ஏனெனில் பையன் பிறப்பிலிருந்தே கடவுளுக்கென நாசீர் ஆக இருப்பான்.
அவன் இஸ்ரேல் மக்களை பெலிஸ்தியரின் கையிலிருந்து விடுவிக்க தொடங்குவான் என்றார். அப்பெண் தன் கணவரிடம் வந்து கூறியது, கடவுளின் மனிதர் என்னிடம் வந்தார். அவரது தோற்றம் கடவுளின் தூதரின் தோற்றம் போல் பெரிதும் அச்சத்துக்குரியதாயிருந்தது. அவர் எங்கிருந்து வந்தவர் என்று நான் அவரை கேட்கவில்லை. அவரும் எனக்கு தம் பெயரை அறிவிக்கவில்லை. அவர் என்னிடம், இதோ நீ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய். ஆகவே திராட்சை ரசமோ மதுபானமோ அருந்தாதே, தீட்டான எதையும் உண்ணாதே. ஏனெனில் பையன் பிறந்த நாள் முதல் இறக்கும் நாள் வரை கடவுளுக்கென நாசீராக இருப்பான் என்றார். அப்பெண் ஒரு மகனை பெற்றெடுத்து அவனுக்கு சிம்சோன் என பெயரிட்டார். பையன் வளர்ந்து பெரியவனானான். ஆண்டவர் அவனுக்கு ஆசி வழங்கினார். சோராவுக்கும் எசுத்தாவேலுக்கும் இடையே அவன் இருக்கும்போது தான் ஆண்டவரின் ஆவி அவனை தூண்டத் தொடங்கியது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 71. பல்லவி. நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையே, நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையே. என் அடைக்கலம் பாறையாக நீர் இருந்தருளும், கோட்டை அரணாயிருந்து என்னை மீட்டருளும். ஏனெனில் நீர் எனக்கு கற்பாறையாகவும் அரணாகவும் இருக்கின்றீர். என் கடவுளே, பொல்லா கையினின்று என்னை காத்தருளும். பல்லவி. நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையே. என் தலைவரே, நீரே என் நம்பிக்கை. ஆண்டவரே, இளமை முதல் நீரே என் நம்பிக்கை. பிறப்பிலிருந்து நான் உம்மை சார்ந்துள்ளேன். தாய் வயிற்றிலிருந்து நீர் என்னை பிரித்தெடுத்தீர். பல்லவி. நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையை. தலைவராகிய ஆண்டவரே, உமது வலிமை மிகு செயல்களை எடுத்துரைப்பேன். உமைக்கே உரிய நீதிமுறையை புகழ்ந்துரைப்பேன். கடவுளே, என் இளமை முதல் எனக்கு கற்பித்து வந்தீர். இனிவரும் நாள்களிலும் வியத்தகு செயல்களை அறிவிப்பேன். பல்லவி. நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையை. வாழ்த்துளி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஈசாயின் குலக்கொழுந்தே, மக்களுக்கு ஓர் அரும் சின்னமே, எம்மை மீட்க எழுந்தருளும். தாமதம் செய்யாதேயும். அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யூதேய நாட்டில் ஏரோது அரசனாக இருந்த காலத்தில் அபியா வகுப்பை சேர்ந்த செக்கரியா என்னும் பெயர் கொண்ட குரு ஒருவர் இருந்தார். அவர் மனைவி ஆரோனின் வழி வந்தவர். அவர் பெயர் எலிசபெத்து. அவர்கள் இருவரும் கடவுள் பார்வையில் நேர்மையானவர்களாய் விளங்கினார்கள். ஆண்டவருடைய அனைத்து கட்டளைகளுக்கும் ஒழுங்குகளுக்கும் ஏற்ப குற்றமற்றவர்களாய் நடந்து வந்தார்கள். அவர்களுக்கு பிள்ளைகள் இல்லை, ஏனெனில் எலிசபெத்து கருவுற இயலாதவராய் இருந்தார். மேலும் அவர்கள் வயது முதிர்ந்தவர்களாயும் இருந்தார்கள். தம்முடைய பிரிவின் பொழுது செக்கரியா கடவுளின் திருமண் குருத்துவ பணி ஆற்றி வந்தார். குருத்துவ பணி மரபுக்கு ஏற்ப ஆண்டவரின் திருக்கோவிலுக்குள் சென்று தூபம் காட்டுவது யார் என்று அறிய சீட்டு குலுக்கி போட்டுவிட்டது. அது செக்கரையா பெயருக்கு விழுந்தது. அவர் தூபம் காட்டுகிற வேளையில் மக்கள் கூட்டத்தினர் அனைவரும் வெளியே இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தனர். அப்பொழுது ஆண்டவருடைய தூதர் ஒருவர் தூப பீடத்தின் வலப்பக்கத்தில் நின்றவாறு அவருக்கு தோன்றினார். அவரை கண்டு செக்கரியா அச்சமுற்று கலங்கினார். வானதூதர் அவரை நோக்கி, செக்கரியா, அஞ்சாதீர். உமது மன்றாட்டு கேட்கப்பட்டது. உம் மனைவி எலிசபெத்து உமக்கு ஒரு மகனை பெற்றெடுப்பார்.
அவருக்கு யோவான் என பெயரிடுவீர். நீர் மகிழ்ந்து பேருவகை கொள்வீர். அவரது பிறப்பால் பலரும் மகிழ்ச்சி அடைவர். அவர் ஆண்டவர் பார்வையில் பெரியவராயிருப்பார். திராட்சை மதுவோ வேறு எந்த மதுவோ அருந்த மாட்டார். தாய் வயிற்றில் இருக்கும் பொழுதே தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்படுவார். அவர் இஸ்ரேல் மக்களுள் பலரை தம் கடவுளுக்கு ஆண்டவரிடம் திரும்பி வர செய்வார். எலியாவின் உள்பாங்கையும் வல்லமையும் உடையவராய் அவருக்கு முன் செல்வார். தந்தையரும் மக்களும் உள்ளம் ஒத்து போக செய்வார். நேர்மையாளர்களின் மனநிலையை கீழ்ப்படியாதவர்கள் பெற செய்வார். இவ்வாறு ஆண்டவருக்கு ஏற்புடைய ஒரு மக்களிடத்தை ஆயத்தம் செய்வார் என்றார். செக்கரியா வானதூதரிடம், இது நடைபெறும் என எனக்கு எப்படி தெரியும்? நான் வயதானவன், அதுபோல் என் மனைவியும் வயது முதிர்ந்தவளாயிற்றே என்றார். அதற்கு வானதூதர் அவரிடம், நான் கபிரியேல், கடவுளின் திருமுன் நிற்பவன். உம்மோடு பேசவும் இந்த நற்செய்தியை உமக்கு அறிவிக்கவும் அனுப்பப்பட்டேன். இதோ பாரும், உரிய காலத்தில் நிறைவேற்ற இருக்கும் என்னுடைய வார்த்தைகளை நீர் நம்பவில்லை. ஆதலால் அவை நிறைவேறும் வரை நீர் பேச்சற்றவராயிருப்பீர். உம்மால் பேசவே இயலாது என்றார். மக்கள் செக்கரியாவுக்காக காத்திருந்த திருக்கோவிலில் அவர் காலம் தாழ்த்துவதை குறித்து அவர்கள் வியப்படைந்தார்கள். அவர் வெளியே வந்த பொழுது அவர்களிடம் பேச முடியவில்லாமல் இருந்தார். ஆதலால் அவர் திருக்கோவிலில் ஏதோ காட்சி கண்டிருக்க வேண்டும் என அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். அவர் அவர்களிடம் சைகைகள் வாயிலாக உரையாடி வந்தார். பேச்சற்றே இருந்தார். அவருடைய திருப்பணி காலம் முடிந்ததும் அவர் வீடு திரும்பினார். அதற்கு பின்பு அவர் மனைவி எலிசபெத்து கருவுற்று 5 மாதம் அளவு பிறர் கண்ணில் படாதிருந்தார். மக்களுக்குள் எனக்கிருந்த இகழ்ச்சியை நீக்க ஆண்டவர் என் மீது அருள் கூர்ந்து இந்நாளில் இவ்வாறு செய்தருளினார் என்று தமக்குள் சொல்லிக் கொண்டார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். திருமுழுக்கு யோவானின் பிறப்பு முன்னறிவிக்கப்படுகின்றது. கிறிஸ்தியேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பல நேரங்களிலே இந்த மண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம் அனைவருடைய உள்ளத்தின் ஆழத்தில் எழுகின்ற கேள்விகள். அந்த மனிதன் நல்ல மனிதனாயிற்று, சமுதாயத்திலே உண்மைக்கு உண்மையாக போராடுகின்றவன், நீதியை நிலைநாட்டக்கூடியவன், கடவுளுக்கு அஞ்சி நடக்கின்றவன், தவறுகள் எதுவும் செய்யாதவன், யாருக்கும் துரோகம் செய்யாதவன், இப்படி உண்மையை மட்டும் பேசக்கூடிய இந்த மனிதனுக்கு மட்டும் ஏன் இப்படிப்பட்ட துன்பங்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது? ஏன் இறைவன் இவருடைய துன்பத்தை துடைத்து அவனுக்கு நல்லதொரு வாழ்வை கொடுத்துவிட முடியவில்லை என்ற கேள்விகள் பல நேரங்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சமுதாயத்தில் நாம் அனுபவித்த ஒரு யதார்த்தமான உண்மையும் கூட இது. அந்த வரிசையில் இன்றைய நற்செய்தி வாசகம் உங்களுக்கும் எனக்கு வெளிப்படுத்துவது செக்கரியா, எலிசபெத்து. இந்த தம்பதியர்கள் இறைவனுக்கு உகந்தவர்களாக வாழ்ந்தவர்கள். உண்மையை தவிர வேறு எதையும் அவர்கள் வாழ்வில் அனுபவித்தில்லை. இறைவனோடு இணைந்து ஆண்டவருக்காக தன்னையும் தன் குடும்பத்தையும் அர்ப்பணித்து வாழ்ந்து கொண்டிருந்த இந்த குடும்பத்தினருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்பது நம்முடைய வேதத்தின் வழியாக காணுகின்றோம். யூத சமுதாயத்திலே எந்த ஒரு தம்பதியர்கள் திருமணம் முடித்து குழந்தை பாக்கியம் இல்லை என்றால் அவர்களை அந்த சமுதாயமே, ஒட்டுமொத்த சமுதாயமே ஒதுக்கி வைத்துவிடும், அல்லது இவர்கள் கடவுளால் சபிக்கப்பட்டவர்கள் என்று அவர்களை முத்திரை குத்தி சமுதாயமே அவர்களை ஏளனமாக பேசக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படும். இப்படி ஆண்டவரோடு ஐக்கியமாகி இறைவனுடைய திருப்பீடத்தில் ஆண்டவருக்கு பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற செக்கரியாவுக்கும் இந்த நிகழ்வு நடக்கின்றது. முதிர்ந்த வயதில் தன் குழந்தை பாக்கியம் இல்லாமல் கண்ணீரோடு அவர் ஆண்டவருடைய திருப்பாதத்திலே தன்னுடைய விண்ணப்பங்களை எடுத்து வைத்திருக்கிற பொழுதுதான் கபிரியேல் தூதர் அவருக்கு ஆலயத்திலே தோன்றுவதையும் இறைவனுடைய வாக்குறுதியை அவர் கொடுப்பதையும் நாம் இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக கேட்கின்றோம். லூக்கா நற்செய்தியாளர் அற்புதமாக தெளிவுபடுத்துகிறார். ஏன் இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு துயரமும் துன்பமும் வேதனையும் இருக்கிறது? இறைவன் அவர்களுடைய கவலைகளை கண்ணோக்க மாட்டாரா? அவர்கள் விண்ணப்பத்தை கேட்க மாட்டாரா என்று நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே கேள்விகள் எழுகின்ற பொழுது
இது இந்த நற்செய்தி வாசகத்தின் வழியாக லூக்கா நற்செய்தியாளர் நமக்கு சரியான பதிலை கொடுக்கிறார். வானதூதர் அவரை நோக்கி, செக்கரியா அஞ்சாதீர், உமது மன்றாட்டு கேட்கப்பட்டது. செக்கரியா அஞ்சாதீர், உமது மன்றாட்டு கேட்கப்பட்டது என்று சொல்லுகிற பொழுது, நம் வாழ்விலே எத்தனை முறை துன்பங்களை அனுபவித்தாலும் துயரங்களை சுமந்து கொண்டு நாம் நடந்து கொண்டிருந்தாலும் நிச்சயமாக இறைவன் ஒரு நாள் நம்முடைய துன்பங்களை துடைத்து நமக்கு ஆறுதல் கொடுப்பார். முதிர்ந்த வயதில் குழந்தை கருத்தரிக்க முடியாத சூழ்நிலைகள் இருக்கின்ற பொழுது கூட மருத்துவ ரீதியாக முதிர்ந்த வயதில் இருக்கின்ற எலிசபெத்து கருத்தரிக்க முடியாது என்று சொல்லக்கூடிய தருணத்திலும் இறைவன் அவருடைய விண்ணப்பங்களை கேட்டுக்கொண்டார். அவருடைய விண்ணப்பங்களை நிறைவு செய்ய கபிரியேல் தூதர் வழியாக அவரிடம் அனுப்பி வைக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாளுக்கும் கபிரியேல் தூதருக்கும் நடந்த உரையாடலை போல கபிரியேல் தூதருக்கும் செக்கரியாவுக்கும் நடப்பதை நாம் காணுகின்றோம். அன்னை மரியாள் எழுப்பிய கேள்வி, நான் கன்னியாயிற்றேன், இது எங்கனமாகும் என்று தன்னுடைய கேள்விகளை எழுப்புகிறார். ஆனால் செக்கரியா தன்னுடைய இந்த ஆசீர்வாதத்தையே சந்தேகப்படக்கூடிய அளவிற்கு ஆண்டவரை வினாக்கள் வழியாக எழுப்புகிறார். எனவேதான் அன்னை மரியாள் இதோ உமது அடிமை என்று சொன்னாள். ஆனால் செக்கரியா தன்னுடைய முதிர்ந்த வயதை காட்டி இது எப்படி நிகழும் என்று எழுப்புகிற பொழுது, நீர் குழந்தை பெற்றெடுக்கின்ற வரையில் நீர் பேச்சற்றவனாய் இருப்பாய் என்ற ஒரு கட்டளையையும் இறைவன் அவருக்கு கொடுத்து விட்டு செல்லுகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய அன்றாட வாழ்விலும் பல நேரங்களிலே செக்கரியாவை போல இறைவனோடு நாம் இணைந்து வாழ்ந்து கொண்டிருந்தாலும், நம்முடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய எல்லா விதமான துன்பங்களாக இருந்தாலும், நம்முடைய கூக்குரல், நம்முடைய கண்ணீர், நம்முடைய கவலைகள் இறைவன் ஒரு நாள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வார். அவர் காலம் தாழ்த்த மாட்டார். மாறாக நம்முடைய வேதனைகளை அவர் உற்று நோக்கி ஒரு நாள் முழுவதுமாக தன் கரத்தினால் நம்மை தாங்கி பிடித்து நம் அனைவருடைய துயரத்தையும் துடைத்து தன்னுடைய அன்பின் கரத்தினால் அரவணைத்து அழைத்து செல்லுவார் என்பதுதான் இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய மைய பொருளாக இறைவன் நமக்கு சொல்லுகிறார். எனவே இயேசுவினுடைய பிறப்பு பெருவிழாவை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்ற நீங்களும் நானும் நம்முடைய வாழ்வில் இப்படிப்பட்ட துன்பங்களை சந்தித்துக் கொண்டிருந்தாலும் அவர் இந்த மண்ணுலகிலே மனிதனாக பிறந்த அந்த பெருவிழாவை நாம் நினைவு கூறும் விதத்திலே அவருடைய வருகைக்காக காத்து கொண்டிருக்கிற பொழுது இயேசு நிச்சயமாக நம் கண்ணீரை துடைப்பார். இந்த ஆழமான நம்பிக்கை, இந்த ஆழமான விசுவாசம் எவனுடைய வாழ்வில் கடைபிடித்து வாழுகின்றானோ அவனுடைய வாழ்விலே புதுமைகளும் ஆசீர்வாதமும் அபரிமிதமாக இறைவன் கொடுப்பான். அந்த ஆசீர்வாதத்திற்காக இந்த திருப்படியிலே தொடர்ந்து நாடும் இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவரே, அனைத்தும் தெய்வானி வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயனுமானது அப்பத்தை வகுத்து கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரை அனைத்துள் இறைவானில் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான ரசத்தை வகுப்பு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை, பீடங்களில் நாங்கள் வைக்கும் காணிக்கைகளை கனிவுடன் கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு வலுவற்று நாங்கள் கொண்டு வருவது உமது ஆற்றலால் புனிதம் அடைவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் எங்களோடு இருப்பாராக.
இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லற்கரிய அன்புடன் கண்ணித்தாய் அவரை தம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வர இருக்கின்றார் என யோவான் அறிவித்தார். வந்த பின் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் அக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை முன்னரே மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க எமக்கு அருளினார். ஆகவே வானக தூதர் முதன்மை வானக தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் ஆண்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்த்து நாங்கள் உமது மாட்சிமை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அடைத்திற்கு முற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்திய காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் இப்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களாயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தொழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இருந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமகு வழியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் செவேரியார், புனித கஸ்பார் மற்றும் இவ்வுலகிலும் மகவுதவராயிருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றவும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை வந்தாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் துணிந்து செல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும்.
எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவி மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தில் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருக்குமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாற்றியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை முற்றிலும் அளித்தருள்வீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தத்தை காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உன் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே. தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளை தருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்க செய்ய விண்ணிலிருந்து வெளியில் நம்மை தேடி வரும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, நீர் எங்களுக்கு அளித்த கொடைகளுக்காக நன்றி கூறும் எங்களை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். வரவிருப்பவர் மீது விருப்பம் கொள்ளவும், அதனால் எங்கள் மீட்பரின் மாட்சிமிகு பிறப்பை தூய்மை பெற மனதோடு வரவேற்கவும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.